பாட்டனார் வாவுசியை தாண்டி இங்க ஒண்ணும் இல்லை. எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர், கக்கன் இவங்களெல்லாம் தாண்டி இங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. வாழ்கிற ஒரு மனித புனிதனா எங்க அப்பா இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்காரு, அவரை தாண்டி இங்க ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அது தம்பியுடைய விருப்பம், தம்பி அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல இப்ப எம்ஜிஆரை எதுல எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதுல எடுத்துக்கிட்டேன், இப்ப ஊழல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு உள்ள போனதை எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்குல்ல. எம்ஜிஆர் வந்து முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு, அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது, அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு, அது எனக்கு பிடிச்சிருந்தது எடுத்துக்கிட்டேன் அப்படி. இப்ப நாங்க இதையெல்லாம் எடுக்கல. எதை எடுத்துக்கிட்டோம்? எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்க வந்து அவரை போற்றோம். நான் ஒரு காரணம் சொல்லல, அப்படி சொல்லணும், ஏதாவது சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதா இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியா இருந்தது, அதனால எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம மட்டும் சொல்லக்கூடாது. எல்லா தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க. எங்க போனாலுமே செய்தியாளர் சந்திக்கிறீங்க. இந்த சந்திப்பை விஜய் அவர்கள் மறுக்கிறாங்க. அதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? எல்லாரும் அவரை தேடிதான் போய் பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லை, அது அவரவே விருப்பம். இது வந்து உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க எல்லா நேரமும் நீங்க கேட்கும் போதெல்லாம் நாங்க வந்து சந்திச்சு நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். எல்லா நேரமும் நீங்க இன்னொரு ஏறும்போது ஒரு தடவை இருந்தீங்க, அப்புறம் இறங்கும்போது இருந்தீங்க, அப்ப அங்க கூட்டம் நடக்கும்போது இருக்கிறீங்க, நான் சந்திக்கிறேன். ஆனா என்னை பத்தி நீங்க பேசுறது இல்லை. எதுவுமே என் தம்பி உங்களை சந்திச்சு பேச மாட்டாங்களா, உங்களை சந்திக்க மாட்டாங்களா, நீங்க அவரை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. இது ஒரு கொடுமை தானே. நீங்க செய்வது மட்டும் பெரிய ஆழமாக சார்ந்த செய்யலாம். இன்னைக்கு ஒரு நேரம் உட்கார வச்சு என்ன கேள்வி எடுக்கிறீங்க. அன்னைக்கு வந்து மொழி போறீங்க, நான் வணக்கம் செலுத்த போறேன்னு, அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம், தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க. அப்ப நான் கூட நினைச்சேன், இனிமே உங்களை சந்திக்கவே கூடாதுலான்ட்டு. சரி இந்த ரசிக்காமல் அவன் தம்பி வந்து நீங்க சரி போவோம் சந்திப்போம் அப்படின்னு அந்த கோவம் அப்படியே குறைஞ்சிருது. அது என்ன பண்ணுது, இது ஒளி வாங்கிதான், இது துப்பாக்கி இல்லை, இது பயந்துட்டு சந்திக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை. தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அது மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அப்படி எங்க கொள்கை அரசியல் எங்க யாருக்கு இருக்கு? தேர்தல் அரசியல் கட்சி அரசியல், மக்கள் அரசியல். இப்ப கட்சி அரசியல்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும், 5 ஆண்டு கொடுக்குறேன். தேர்தலில் வென்று வந்த பிறகு தேர்தலை பற்றி கவலைப்படக்கூடாது, மக்களை பற்றி தான் கவலைப்படும். ஆனால் இது வந்த பிறகு கட்சி தேர்தலையே கவலைப்படும். கட்சிக்கு நிதி பரட்டும், மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை வச்சு பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதினு ஒன்று வாங்க பத்தியெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கிறது கட்சி அரசியல். அப்புறம் தேர்தலை குறி வச்சு அடுத்த தேர்தல் என்ன பண்ணலாம், மகளிருக்கு 1000 கொடுத்தா மகளிர் வாக்க வாங்கிடலாம், கல்லூரிக்கு போற பெண்கள் வாக்க வாங்கினோம்னா அதுக்கு புதுமை பெண் ஒரு 1000, இளைஞர்கள் வாக்க கல்லூரிக்கு போற பெண்கள் அது. இப்போ இது வந்து தேர்தல் அரசியல். இப்ப மடிக்கணினி 11ஆம் 12ஆம் படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில 2ஆம் ஆண்டு, மருத்துவக் கல்லூரியில 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த 11 12க்கு வாக்குரிமை வரல, இவனுக்கு வாக்குரிமை இருக்கு. அப்ப அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல். இங்க பாருங்க தம்பி, போன ஆண்டு